புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் என்கரேஜ் பண்ணுகிறது. ஆகவே பாடும் பொழுது கூட ஸ்தோத்திரம், அதை ஆண்டவருக்காக அப்படியே ஒரு காணிக்கையாய் கொடுக்கணும், உணர்ந்து பாடணும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், சில நேரங்களில் நான் உணர்ந்து பாடினேன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அழுகையை. ஆகவே பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் எத்தனையோ மக்கள் கவனிங்க, இந்த நேரம் தியேட்டரில் இருப்பாங்க, இந்த நேரம் கவனிங்க அவங்க சொந்த வேலையாக போயிருப்பாங்க, இந்த நேரம் கவனிங்க தேவனுக்கு கொடுக்காமல் அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக போய் கொண்டிருப்பார்கள். நாமோ கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருப்பது நமக்கு நல்லது. தேவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணி இருக்கிற சகல படைப்புகளை பார்க்கிலும், பிரம்மாண்டங்களை பார்க்கிலும் என்னுடைய வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுதான். தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் பிரிக்கவே முடியாது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வாசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நம்ம உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாரத்தின் முதல் நாளாகிய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்க அமர்ந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே, விசுவாசமாய் கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வார்த்தைகளை விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த புறஜாதி ஜனங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அவர்களுக்கு அந்நிய பாஷைனால என்னன்னு தெரியாது, ஆனால் அந்நிய பாஷைகளை பேசி மகத்துவமான தேவனுடைய அந்த புகழை அவர்கள் பற்பல பாஷைகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்பது, தியானிப்பது நம்முடைய மனதிற்கு நல்லது, அது ஆரோக்கியமானது. வசனம் ஒரு நல் மருந்து. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு உணர்த்தின வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பக்கம் 862. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கை தட்டுறது, நல்லா கையை தட்டிடுவோம். ஆமா, கவனிங்க, இந்த வார்த்தை யாரால் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பாக 700 ஆண்டுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எந்த வார்த்தை? இந்த வார்த்தை, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை தேடுங்கள். நிபந்தனை என்னன்னா, அவரை தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஏசாயா பக்தன் சொல்லுகிறார் என்றால், அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் முரட்டாட்டமுள்ள ஒரு ஜனங்களாய் காணப்பட்டபடினாலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா பக்தனுக்கு வெளிப்பட்டது. அவர்கள் நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி அவர்கள் தாந்தோண்டித்தனமாக தேவனை விட்டு பின்வாங்கி மனுஷனுடைய கற்பனைகளை எல்லாம் வழிபட்டபடியினாலே தேவனுக்கு கோபம் வந்து
அவர்களுக்கு ஆலோசனை செய்கிறார், அட்வைஸ் பண்ணுகிறார், திருந்த மாட்டேன்றாங்க. அந்நிய ஜாதிகளுக்கு அவர்களை ஆண்டவர் சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் மறுபடியும் ஏசாயா மூலமாய் சொல்லுகிறார், கண்டடையத்தக்க சமயத்தில், என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் ஜனங்களை என்னை தேட சொல்லு, நான் அவங்களுக்கு சமயமாய் இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிட சொல்லு, நான் அவர்களுடைய வேண்டுதலை கேட்பேன். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. ஜனங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் எனக்கும் அவர்களுக்கும் நடுவாக பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். கவனிங்கள், இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனுடைய கற்பனைகளை மறந்து காத் என்னும் தெய்வத்திற்கும் மேனி என்னும் தெய்வத்திற்கும் பலி செலுத்துகிறார்கள். இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பான காரியமாய் காணப்படுகிறது. தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கு அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். என்னை கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. ஒரு அன்பான சகோதரி ஆலயத்துக்கு எதிராக இருந்தார்கள். அது 1996 வருஷத்தில் நினைவு அப்படி தான் இருக்கிறது. அப்போ ஆலயத்துக்கு எதிரே அந்த சகோதரி வீடு இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவனை தேடி ஜெபம் பண்ணுவோம். 3 மணிக்கெலாம் போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை முடிக்கிறதுக்கு 6 மணி ஆகிடும். அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவோம். அப்போது அவங்களுக்கு சத்தியம் சொல்லுவோம். அவங்க ஒரு முறை விபத்துக்குள்ளாகி கால் முறிந்து போய் விட்டது. எலும்பு துண்டு ரோட்டில் கொஞ்சம் துண்டாக்கி எலும்பு துண்டு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே சிதறி போச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க நடக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். வலி உயிர் போகிற மாதிரி வலி அவங்களுக்கு. அப்போ இரவில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், இரவுலையும் ஜெபம் பண்ணுவோம் சபையில் கூடி. அப்போ அவங்க என்னை கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஐயா எனக்கா ஜெபம் பண்ணி உயிர் போகுதுயா வலி அப்படின்னு ஒன்று நான் இந்த கையை பார்ப்பேன். கடவுளை இது என் கையில் உங்களுடைய கை அப்பா அப்படின்னு அவங்க மேலே வைப்பேன். ஆண்டவரே இப்போ வலியை மறந்து இவங்க நல்லா தூங்கணுன்னே அப்படியே தூங்கிடுவாங்க. இதே மாதிரி செய்து கொண்டு இருக்கும் பொழுது கவனிங்கள், ஒரு 15 நாளில் அவங்க அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேரை சொன்னால் ஆத்தூர் கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போது காலையில் போய் பார்த்தா அவங்க சொல்லுங்க, ஐயா இன்னைக்கு நிம்மதியாக தூங்கினா ஒரு வழியும் இல்லை. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, நல்லாயிட்டா கடவுளுக்கு சாட்சியாக இருங்க, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வாங்க. ஐயோ சரியாயிட்ட பிற்பாடு நான் ஊராக போய் ஏசப்பா தான் மெய்யான கடவுள்னு சொல்லுவேன் அப்படின்னாங்க. சுகமான பிற்பாடு சபைக்கும் வரல. மறுபடியும் போய் சந்திக்கும் போது சாக்கு போக்கு சொன்னாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அப்புறம் வரேன். இப்படி சொல்லி காலம் தாழ்த்த திடீரென்று கேன்சர் நோயினால் அவர்கள் பிடிக்கப்பட்டு கேன்சர் நோய் அவர்களை தாக்கி மரித்தே போனார்கள். ஆகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். நம்முடைய இருதயம் கடினமாக கூடாது. தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கால தாமதம் இருக்கவே கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை பார்த்துதான் ஏசாயா பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வார்த்தை இந்த 2025 வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் 100% பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. ஏன் இந்த முழு உலகத்திற்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தை முழு உலகத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பான்மையான ஜனங்களை பார்க்கும் பொழுது, அநேக ஜனங்களை பார்க்கும் பொழுது, படைத்தவரை புறம்பே தள்ளி, படைத்தவரை தேடாமல் படைக்கப்பட்டவைகளை
விக்கிரக ஆராதனையில் தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகங்களுக்குள்ளே தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுகிற இடங்களுக்கு போய் அங்கே சமாதானம் வேண்டி அங்கே தெய்வம் தென்பட மாட்டாரா என்று சொல்லி அங்கே தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மலைகளுக்கு போய் காடுகளுக்கு போய் தவம் இருந்து அங்கே கடவுள் இருப்பார், இங்கே கடவுள் இருப்பார் என்று சொல்லி கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மரித்து போன தலைவர்களை அவர்கள் தெய்வம் என்று சொல்லி தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் இப்படி இருக்க வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:16 தேவன் நமக்குள் வாசமாயிருக்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல சங்கீதம் 14:2 படிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு கவனிங்க, மெய்யான இறைவனை தேடுவதற்கு பதிலாக மனுஷனுடைய கற்பனை காரியங்களை ஜனங்கள் தேடி கடவுள் எங்கே கடவுள் எங்கே கடவுள் எங்கே என்று சொல்லி ஆலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாட்டு இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருது, அதை பாடணும். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அந்த பாட்டை பாடலாமா? காடுகள் எல்லாம் மேடுகள் எல்லாம் குன்றுகள் எல்லாம் நீ அலைந்திட வேண்டாம். காடுகள் எல்லாம் மேடுகள் எல்லாம் குன்றுகள் எல்லாம் நீ அலைந்திட வேண்டாம். தேடிட வேண்டாம் தெய்வங்களை நீ தேடி வந்தாரே உன் நேசரேசுவே. தேடிட வேண்டாம், தேடி வந்தாரே உன் நேசரேசுவே. என் தேவனை காண நீ கல்வாரிக்கு வா, என் இயேசுவை காண நீ கல்வாரிக்கு வா. ஆடுகள் வேண்டாம், மாடுகள் வேண்டாம், பறவைகள் வேண்டாம், பொருளும் வேண்டாம். ஆடுகள் வேண்டாம், மாடுகள் வேண்டாம், பறவைகள் வேண்டாம், பொருளும் வேண்டாம். பணமும் வேண்டாமே மனம் அது வேண்டும். பணமும் வேண்டாமே உன் மனம் அது வேண்டும். இறைவன் தங்கிடம் ஆலயம் அதுவே, இறைவன் தங்கிடம் ஆலயம் அதுவே. என் தேவனை காண நீ கல்வாரிக்கு வா, என் இயேசுவை காண நீ கல்வாரிக்கு வா. படிப்பும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம், வயதும் வேண்டாம், ஒரு வரம்பும் வேண்டாம். படிப்பும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம், வயதும் வேண்டாம், ஒரு வரமும் வேண்டாம். பலமும் வேண்டாமே உயர் குலமும் வேண்டாமே, பலமும் வேண்டாமே உயர் குலமும் வேண்டாமே. இயேசு உன்னையும் தேடுகின்றாரே, இயேசு உன்னையும் தேடுகின்றாரே. என் தேவனை காண நீ கல்வாரிக்கு வா, என் இயேசுவை காண நீ கல்வாரிக்கு வா. கடவுள் மனுஷனை தேடி வந்திருக்க அவர் எல்லாருடைய இருதயங்களிலும் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்ல, அந்த தெய்வத்தை முழு இருதயத்தோடு தேடினால் கண்டறிவோம் என்று வேதம் சொல்லி இருக்க, மனுக்குலம் தெய்வத்தை தேடி எங்கெங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ரோமர் 3:11 சொல்கிறது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆகவே இந்த காலை நேரத்தில் அன்பான தேவச்சனமே, நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை.
அதுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மனமார நன்றி சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. நாம் விசுவாசத்தினாலே கேட்டபடினாலே. ஆமாம், நம்புகிறேன், ஏசப்பா எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார், என் பாவங்களை சிலுவையில் சுமந்தார், என்னுடைய சாபங்களை சிலுவையில் சுமந்தார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், நான் நம்புகிறேன் அப்படின்ற பிள்ளைகள், அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகள் முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும். கவனிகள், மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கும் மனம் திரும்பின பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஜெபம் என்கிற உறவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை தேடுகிற ஒரு அனுபவம் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், தேடுங்கள் கண்டடைவீர்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. இப்படிலாம் ஆண்டவர் பல வார்த்தைகளை கூறியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் படிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு தெய்வத்தை தேடுவதினால் வரும் ஆசீர்வாதங்கள். தேவனை தேடுவதினால் வரும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் 2 காரியங்கள் தான் நான் பார்க்க முடியும்னு நம்புகிறேன். ஆகவே 2 காரியங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஒரு மனுஷன் தேவனை தேடும் பொழுது அவனுக்கு வருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் ஜீவனோடு இருப்போம், உயிரோடு இருப்போம். அதற்கு உதாரணமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தார் இவங்க யாரு? கவனிங்க, பின்வாங்கி போனவர்கள், தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள். தேவன் கூட சொல்லுவார் எரேமியா புஸ்தகத்தில், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். இப்படிப்பட்ட முரட்டாட்டமான ஜனங்கள். அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்போமானால் நம்மையும் கூட பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், படிமா, என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த வாக்கியத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதீர்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும், கில்கால் சிறையிருப்பாகவும், பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். போதுமா? கவனிங்க, இங்க ஆண்டவர் நமக்கு எல்லாம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத அத்தனை ஜனங்களுக்கும் கொடுக்கிற ஒரு அட்வைஸ், ஒரு அழைப்பு. என்னை தேடுங்கள், உயிரோடு இருப்பீர்கள். என்னை தேடுங்கள், ஜீவனோடு இருப்பீர்கள். என்னை தேடுங்கள், பிழைப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை சுக வாழ்க்கையாய் இருக்கும். நீங்கள் என்னை தேடும்போது விடுதலை பெற்ற மக்களாக உங்களுக்கு சுகம் இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், உங்களுக்கு நன்மை இருக்கும், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், என்றென்றைக்கும் ஜீவனோடு கூட இருப்பீர்கள். இங்க மாத்திரம் ஜீவனோடு கூட இருப்பது அல்ல, மறுமையிலும் ஒரு மகிமையான சரீரத்தை கொடுத்து சாகாத வரமுடைய சாகாத ஒரு வாழ்க்கையாகிய நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே எங்க சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடி போகாதீர்கள், கில்காலுக்கு போகாதீர்கள், பெயர்சபாவுக்கு போகாதீர்கள் என்று எச்சரிக்கிறார். என்னை கூட ஜனங்க, நான் அந்த மலைக்கு போக போறேன், இந்த மருத்தூருக்கு போக போறேன், இந்த அச்சரபாக்கம் அந்த பகுதிக்கு போக போறேன், நான் அந்த திருவண்ணாமலைக்கு போக போறேன், அந்த சபரிமலைக்கு போக போறேன்,
சொல்றாங்களா இல்லையா? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். அப்ப இங்க கூட இந்த 3 இடங்களை தேடக்கூடாதுன்னு சொல்றார். ஏன்னா அங்கு விக்கிரக ஆராதனைகள் செய்கிற பகுதியாக இருக்கிறது. இதற்கு காரணமானவன் யெரொபெயாம். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரம் கவனிங்க, முழுமையாக ஆட்சி செய்த ஒரு மனிதன் ராஜா. அந்த ராஜாவாகிய மனிதனுடைய பெயர் சவுல். சவுலுக்கு பிற்பாடு அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தவர் தாவீது. தாவீதுக்கு பிற்பாடு அந்த முழு தேசத்தையும் ஆட்சி செய்தவர் சாலமோன். அவருக்கு பிற்பாடு தேசம் 2ஆய் பிரிந்து போகிறது. இந்த சாலமோனுக்கு பிறந்த பிள்ளை ரெகொபெயாம். அவனுக்கு 2 கோத்திரமும், கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதன் யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற மனுஷனுக்கு 10 கோத்திரமும் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனா இந்த ரெகொபெயாம் ஆட்சி செய்கிற இடத்துல தான் எருசலேம் இருக்குது. அங்கதான் மெய்யான தேவனுடைய ஆலயமும் இருக்கிறது. ஆகவே மற்ற கோத்திரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எருசலேமுக்கு போக வேண்டி இருக்கிறது. பண்டிகை ஆசரிக்க, தேவனுக்கு பலி செலுத்த, தேவனை தொழுது கொள்ள. அப்போ இந்த யெரொபெயாம் வஞ்சகமாய் தந்திரமாய் ஒரு காரியங்களை செய்கிறான். என்னன்னா, அவன் ஜனங்கள் எருசலேமுக்கு போய் அங்க இருக்கிற தேவாலயத்தின் தெய்வத்தை தேடுவார்களானால் எல்லாரும் அப்படியே ரெகொபெயாம் பக்கமா சாஞ்சிடுவாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா 2 பொன் கன்று குட்டிகளை செய்கிறான். வாசிக்கலாம் அந்த பகுதி. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கம் 445. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, கவனிங்க, என்னை அன்றி உனக்கு வேற தெய்வங்களை உண்டாக்கிக்காத, எனக்கு ஒப்பாக வெள்ளினாலும் பொன்னினாலும் நீ சரைய கூட செய்யக்கூடாதுன்னு வார்த்தையே கட்டளையே கொடுத்திருக்க. இவன் என்ன பண்றான்? பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த விக்கிரக கன்றுக்குட்டிகளை பார்த்து சொல்றான், இவைகள் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. எப்படி பாருங்க, ஜனங்கள் அப்படியே வஞ்சகமாய் அப்படியே அவங்க ஆண்டவர் விட்டு சோரம் போவதற்கு வழிவகை செய்கிறவன் இந்த யெரொபெயாம். உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். போதும். அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திருச்சபையில் ஆண்டவர் உங்களை நாட்டி இருக்கிறார். அதை விட்டு நீங்கள் கவனிங்க, அந்நிய தெய்வங்களை நாடி போவீர்களானால் பிரச்சனை இருக்குது, கஷ்டமா இருக்குது. அங்க ஒரு மந்திரவாதி இருக்கிறாராம், அங்க ஒரு குறி சொல்றவன் இருக்கிறானா, அங்க ஒரு சாமியார் ஆடுறாங்களாம், அங்க அந்த வேளாங்கண்ணி வல்லமை உள்ள ஒரு கோயிலாம், அங்க போற இங்க போற அப்படின்னு சொன்னா இது தேவனுடைய பார்வையில் பின்வாங்கி போகிற இருதயம் உடையவர்கள். ஆமென். அவர்கள் மெய்யான இறைவனை தேட வாஞ்சை இல்லாதவர்கள். ஆகவே அன்பானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நமக்கும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் சர்வ வியாபி. அவருடைய மகிமை பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 29:13 நாம் படிக்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானில், உங்கள் முழு இருதயத்தோடும் எங்களை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். என்ன சொல்றார் பாருங்க அங்க, நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில்
கவனிங்க, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். நாம உண்மையாய் அவரை தேடும் பொழுது அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் 188வது பக்கம். கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவியாகிலும் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தராகிய ஒரு நிமிஷம் இருமா. யோவான் போடுற யார் போறது கேளுங்க, நல்லா இங்க கேளுங்க. இங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17:27 போறவங்க சரியா போடுங்க, ஜனங்க அதையும் பார்ப்பாங்க. ரைட், படிமா. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. எப்படி சொல்றாரு பாருங்க, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கை தட்டுங்க, அவர் தூரமானவர் அல்லவே, அவர் சமீபமாயிருக்கிறார். தம்மை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிற தெய்வம். தொடர்ந்து வாசிமா. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள்ளதான் நம்ம பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும், கவனிக்கணும், மனுஷருடைய சித்திரை வேலையினாலும், யுக்தி தந்திரமா இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சுறாங்க இல்லையா மனுஷங்க. மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ பொன்னினாலேயோ கல்லினாலேயோ வெள்ளியினாலேயோ சில இடங்களில் கவனிங்க, இயேசுநாதர் மாதிரி ஒரு சிலையை தங்கத்தில் பொண்ணுல வெள்ளியில் செஞ்சு வச்சுட்டா ஜனங்க குவிஞ்சிடும். ஆண்டவர் சொன்னாரு, என்னை கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் என்னை காணாமலேயே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அப்போ கவனிங்க, இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வாஞ்சியோடு கூட தேட வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 45:15 வசனம், 16வது வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற. கவனிங்க, இங்க பார்க்கும் பொழுது மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். கவனிக்கணும், இப்பதான் படிச்சோம், அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, பக்கத்துல தாங்க இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொல்லுகிறதுனா, அந்த 15வது வசனத்தை காட்டுமா. நீரே இரட்சகர், இஸ்ரவேலிலே தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டே இருக்கிறீர். உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். தாவீது சொல்ல, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். அப்போ அவரே இரட்சகர், அவர் மெய்யாகவே கவனிங்க தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவரை நாம் முழு வாஞ்சியோடு கூட தேடும் பொழுது அந்த தெய்வம் நாம் பார்க்கும்படிக்கு நமக்கு தென்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார்,
உயிரோடு எழுந்து தம்முடைய சீசர்களுக்கு தம்மை காண்பித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் அவர் உயிரோடு கூட எழுந்துட்டார். அங்கே மகதலேனா மரியாள் வராங்க. வந்த உடனே அவங்க பார்த்தா இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஆனால் அவளுடைய கண்களுக்கு அவர் ஒரு தோட்டக்காரனை போல தன்னை காண்பித்தார். ஆனால் மரியாளோ தொடர்ந்து அவரை போய் என் ஆண்டவரை பார்த்தீரா, என் ஆண்டவரை பார்த்தீரான்னு சொல்லி அலைந்து அவள் வருந்தி, ஐயோ என் ஆண்டவருடைய சரீரம் காணவில்லையே அப்படின்னு சொல்லி அவள் தேட 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 கண்டுபிடித்தாள். மரியாளே என்று சொன்ன உடனே கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரே உடனே மறைந்து விட்டார். மாத்திரமல்ல, எம்மாவூர் பகுதிக்கு சீஷர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வழிப்போக்கனை போல இயேசு அவர்களோடு கூட இணைந்து போய் கொண்டிருக்கிறார். இயேசு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படி தன்னை மறைத்துக் கொள்கிறார். காரணம், தன் பிள்ளைகள் தன்னை வாஞ்சியோடு கூட தேட வேண்டும். இப்போ கவனிங்க, சில நேரங்களில் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஒரு விளையாட்டு இருக்கும். வீட்டில் நான் மறைஞ்சிக்குவேன், நீ என்னை கண்டுபிடிக்கணும் என்ன அப்படின் போது எங்கடா பீரோவுக்கு பின்னாடி அவர் மறைஞ்சி இருக்கும் பொழுது பிள்ளை அங்கே இங்கே தேடுது இல்லையா? அந்த பிள்ளை ரொம்ப தேடி அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது அப்பா ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்பு, இந்த பார் அப்பா வந்துட்டு அப்படின்னு ஐயன்னு கையை தட்டுதா இல்லையா? அது மாதிரி தாங்க நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனசை பார்க்குறார். என் பிள்ளைக்குள்ளே எவ்வளோ வாஞ்சை இருக்குது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை வாஞ்சியோடு கூட தேடும் பொழுது அப்போ வழிபோக்கனை போல அவர்களோடு கூட இணைந்து கொண்டார். அவங்க எருசலேமில் நடந்த அந்த பாடு மரணங்கள், இயேசு அறையப்பட்டது, எல்லா காரியங்களும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார், இப்படி செய்வார், இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஆமாம் இல்லை அப்போ தான் கொழுந்து விட்டு இருக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு வருகிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வருந்தி அவரை அடைக்கிறாங்க. இன்று இரவு நீங்கள் வாங்க, எங்களோடு கூட தங்கியிருங்கன்னு சொல்லி அவங்க இருந்த அறைக்குள்ளே போய் அப்பத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தோடனே அப்பத்தை பிட்டவனே அவங்க கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் மகிமையோடு கூட அவர்களுக்கு காண்பிக்கிறார் தன்னை. டக்குன்னு மறைந்து விடுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே ஸ்தோத்திரம். கவனியுங்கள், தேவன் கவனிங்க, தம்மை மறைத்து கொண்டிருந்தாலும் சில இக்கட்டு நம்மளுக்கு வரும்பொழுது, சில கஷ்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது கடவுள் பார்க்குறாரு. நீ என்னை தேடுகிறாயா? நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறாயா? நீ என்னை தேடுகிறாயா அல்லது பரிகாரிகளை தேடுகிறாயா? நீ என்னை தேடுகிறாயா அல்லது உலகத்தில் மேன்மையானவர்கள், செல்வாக்குள்ள மக்கள், விவிஐபி மக்களை போய் தேடிக்கொண்டிருக்கிறாயா? கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த இடத்துல எசேக்கியா என்று சொல்லப்படுகிற ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணத்துக்கு எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தரே சொல்றாரு, நீ செத்து போய்டுன்னு சொல்லிட்டாரு. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, இதுதான் தேடுவது. ஆண்டவர் இப்ப சொல்லிட்டார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ செத்து போயிடுவ. ஆனா சொன்ன உடனே தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அவன் விடல, கர்த்தரை தேட ஒருமுகப்படுத்தினான் சிந்தையை. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, இதுதாங்க கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம். என்ன வந்தாலும் சரி, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். நீ அப்பொழுது அவரை மகிமைப்படுத்துவாய். ஆமென். குழந்தை இல்லாத நேரத்தில் யாரை போய் தேடினா குழந்தை கிடைக்கும் தெரிஞ்சு அண்ணால் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தில் ஊற்றினால் சாமுவேலை பெற்றெடுத்தார். அதுபோல கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். கவனிங்க, எவ்வளவு அழகா போட்டு. எசேக்கியா ஒரு ராஜா, கர்த்தருடைய சித்தம் அதுதான், நான் என்ன பண்றது, ஓகே அப்படின்னு சொல்லல.
கடவுளை அவன் ஒருமுகமாய் உண்மையோடு முழு வாஞ்சியோடு கூட அவன் தேட ஆரம்பித்தான். தேடி உம்முடைய பார்வைக்கு நலமானதையும் மன உண்மையும் ஒத்துமாய் வாழ்ந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா சாதாரணமாக அழல, மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களையும் நீட்டித்து தருவார். ஆமென். அப்போ என்ன சிச்சுவேஷன் பாருங்க, எந்த சூழ்நிலை பாருங்க, உயிர் போற ஸ்டேஜ். ஆனா உண்மையும் உத்தமான வாழ்ந்த ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை ஆண்டவரை செய்த ஆண்டவரே நான் நீதி கேடு நான் கேடு செய்யல, நான் நீதி தவறாம நேர்மையா வாழ்ந்த ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அங்கே முறையிட்டான், அழுதான், தேவனை தேடினான். கர்த்தர் மறுபடியுமாய் அவன் ஜீவனோடு இருக்க 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அதே போல புதிய ஏற்பாட்டில் நீங்க படித்து பார்க்கும் பொழுது குறிச்சிங்க மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறாள். அநேக வைத்தியர்களிடம் போய் பணம் செலவானது தான் மிச்சம், சுகமே இல்லை, சாவுதான் அவளுக்கு வந்து கொண்டிருக்கிறது, செத்து போகிற ஒரு ஸ்டேஜ். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவள் விசுவாசித்து அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவள் தேட முயற்சித்தாள். போனால் கூட்டம் இருந்தது, ஆனாலும் ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவரை பார்ப்பேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே புகுந்து போய் வஸ்திரத்தை தொட்டால் சுகத்தை பெற்றால், வியாதியை தெருவிலே விட்டால், ஆரோக்கியத்தோடு அவள் வீட்டுக்கு வந்தாள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 15:22, அவளுடைய மகள் மரண வியாதியில இருந்த பொழுது அவ தேவனை தேடி வந்து, மெய்யான இறைவனை தேடி வந்து கெஞ்சுகிறாள். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றால் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும், தங்களுடைய எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுங்க, மகிமை செலுத்துங்க. யாராயிருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசிக்கிற பிள்ளைகள், தேவனிடத்தில் சேர்கிற பிள்ளைகள், அவர் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடினால் அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசித்து அவரை தேடும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள், ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், கவனிங்க, நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். 1995 மரண பிடியில் நான் வாழ்ந்த காலங்கள் அது. ஹார்ட்டில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலையில் அப்பொழுது கவனிங்க, என்னை பார்க்க வந்த ஜனங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், சபரிமலைக்கு மாலை போடுப்பா, அவர் உன்னை காப்பாற்றுவார். திருப்பதிக்கு போய் மொட்டை போடு, பிரார்த்தனை பண்ணு. திருத்தணிக்கு போய் மொட்டை போடு, நெருப்பு மதிக்கிறேன்னு சொல்லுப்பா. இப்படிலாம் அழுகையோடு கூட அவங்க சொல்லிட்டு போனாங்க. அப்படிலாம் வந்து ஜனங்களை பார்த்து சொல்லிட்டு போய் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் காலை ஒரு 11 மணி இருக்கும், ஒரு சத்தம் என்னை நோக்கி வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அந்த சத்தம் என்னை நோக்கி வந்தது. அந்த சத்தத்தை கொடுத்த லவுட் ஸ்பீக்கராக இருக்கிற ஊழியக்காரர்களே, என் தகப்பனார் என் வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமாய் சத்தியம் சொல்ல வைத்து ஜெபிக்க வைத்து கடந்து போனார்கள். அந்த இரவு நான் தேவனை தேடினபடினாலே கர்த்தருடைய வல்லமை என் மேல் இறங்கினது. கர்த்தர் கத்தி என்று ரத்தம் என்று அறுவை சிகிச்சை செய்து எனக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு 30 வருஷம் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவனை தேடினபடினால் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே,
ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது நாம் ஜீவனோடு இருக்க தேவன் அருள் செய்வார். அந்த ஜீவன் இதோடு முடிந்து விடாது, அது நித்திய ஜீவனாய் மாறும். என்னை தேடுகிறவன், என்னை விசுவாசத்தோடு கூட தேடுகிறவன், என் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கடைசி நாளிலே நான் அவனை உயிரோடு கூட எழுப்புவேன். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்நிய தெய்வங்களை நாடி தேடி போகாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகாதீங்க. அதெல்லாம் அருவருப்பு. நீங்கள் தேட வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம். அவரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். உங்கள் பாரத்தை எல்லாம் அந்த சமூகத்தில் அவர்கிட்ட கொட்டிட்டா ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். அவரை உறுதியாய் தேடுகிற, உறுதியாய் பற்றி கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பூரண சமாதானத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை படித்து நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு நேராய் கடந்து போகிறோம். வாசிக்கலாம். இரண்டாவது காரியம் ஏசாயா புஸ்தகம் 65வது அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 65வது அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 871. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், சாரோன் அண்டர்லைன் பண்ணுங்க, ஆட்டு தொழுவமாகவும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். கையை தட்டலாமா? நான் உங்களுக்கு கேட்குறேன், வசனம் புரியுதா? இது கையை தட்டுறீங்க இங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆனால் ஒரு அருமையான வாக்கியம் இது. என்னை தேடுகிற என் பிள்ளைகளுக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் மாறும். இதை கொஞ்சம் நான் ராத்திரிலாம் அப்படியே யோசித்து இதை எப்படி ஆண்டவரே சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லும்படிக்கு எனக்கு நினைப்பூட்டினார். சபிக்கப்பட்ட இடத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், அல்லது குறைவுள்ளவைகளை நிறைவானவைகளாய் கர்த்தர் மாற்றுவார். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை வழிபடும் என் மக்களுக்கு சாரோன் சமவெளியான பசுமையான புல்லுகள் நிறைந்த மேய்ச்சல் நிலமாகவும், ஆகோர் பள்ளத்தாக்கு மாடுகள் இருக்கும் தொழுவமாகவும் அமையும். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க, இந்த சாரோன் என்பது எதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது? ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ஏசாயா 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், தேசம் துக்கித்து விடாய்த்து இருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது. அண்டர்லைன் பண்ணுங்க, இதை தான் சொல்றாரு. சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை வனாந்தரமாய் இப்பொழுது இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது பாலைவனம் சோலையாகும். பரமனே நீ நடந்தால் என் வாழ்வெல்லாம் வளமாகும். வசந்தமே நீர் வந்தால் என் நாவலெல்லாம் அரங்கேறும். ஆண்டவரே, கவனிங்க, ஆண்டவரை தேடுவதற்கு முன்பாக என்னுடைய ஜீவியம், கவனிங்க, ஒரு சாரோன் இங்க சொல்றாரு, சாரோன் வனாந்தரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்பொழுது சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆனால் என்னை தேடினால் சாரோன் சமவெளி நிறைந்த, புற்கள் நிறைந்த, பசுமையான ஆடுகள் மேய்கிற ஒரு ஸ்தலமாக மாறும். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை பசுமையான புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் நல்ல மேய்ச்சலுக்குள்ளாய் என்னை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டைகளிலே அவர் கொண்டு போய் என்னை நடத்துவார். அல்லேலூயா. இப்படி தாவீது சொல்றார் இல்லையா? அப்போ இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. வாழ்க்கையே வனாந்தரங்க. எங்க பார்த்தாலும் தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வனாந்தரம். எங்க பாரு வனாந்தரம். வனாந்தரத்தில் எல்லாம் புல்லு கில்லு முளையுமா? ஆனால் கர்த்தரால் கூடும்.
அவரை தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கை வனாந்தரத்துக்கு அடையாளமாய் இருந்தாலும் நீங்கள் தேடினால் வனாந்திரம் பாலைவனமாய் சோலைவனமாய் மாறும். நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுடைய வெறுமையான ஜீவியம், கவனிங்க, குறைவுள்ள ஜீவியம் நிறைவானவரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ கவனிங்க, சாரோன் வனாந்தரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு என்பது என்ன? யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வேகமாக வாசிப்போம். யோசுவா புஸ்தகம் 7:24 26 வரைக்கும். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். நிறுத்துமா கொஞ்ச நேரம். இங்க என்னன்னா, எரிகோவை கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா கொடுக்கும்போது சொல்றாரு, அதில் இருக்கிற ஒன்னையும் இச்சிக்காத. இச்சித்தா நான் உங்களை விட்டு விலகி போயிடுவேன். உன் தேவனாய் கர்த்தர் ரட்சிக்கும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கும், உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போய் விடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். ஓகே, ஜனங்க எல்லாரும் இப்ப போய் எரிகோ சுத்தி வராங்க. எரிகோ பெரிய பெரிய ஆர்டிஎக்ஸ் பாம் வச்சு வெடிக்காமலேயே ஒரு தூதன் வந்து அந்த எரிகோவை தரமட்டமாக்கிட்டார். இப்போ பிடிச்சிட்டாங்க, அதை சுட்டரிக்கணும். ஆனால் அதில் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், அவன் அங்கே இருக்கிற பாபிலோனிய சால்வை, விலை உயர்ந்த சில பொருட்களை இச்சித்து அதை தந்திரமாய் மறைவாய் கொண்டு வந்து தன்னுடைய வீட்டின் கூடாரத்தில் புதைச்சி வச்சுட்டான். அடுத்து இவங்க ஆயி பட்டணத்துக்கு போகும்பொழுது அங்கே தோல்வி வருகிறது. இது எதனால் வந்தது என்று இந்த யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், உன் பாளையத்துக்குள்ள தீட்டு வந்துடுச்சு, உன் பாளையத்துக்குள்ள. ஆகவே ஒவ்வொரு கோத்திரத்தையும் வர வைக்கிறான். யாரு என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்க, கர்த்தர் இப்படி சொல்லுகிறோன்னே ஆகான் கையை தூக்குறான். ஆகான் கையை தூக்கி இந்த காரியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், இச்சித்து எடுத்து கொண்டு வந்து என் வீட்டிலே புதைத்து விட்டேன். அதையெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வர சொல்கிறான். மாத்திரமல்ல, அவனை கொண்டு வந்து கவனிங்க, அவனுடைய கழுதைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார்கள். இப்போ படிமா அடுத்த வசனம். அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். சபிக்கப்பட்ட ஒரு பூமி, சபிக்கப்பட்ட ஒரு இடம். காரணம் கவனிங்க, தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு எதிராய் செயல்பட்ட ஆகானையும் அவன் இச்சித்த உடைமைகளையும் சுட்டரிக்கப்பட்ட இடம். இப்படிப்பட்ட இடங்களாய் இருக்கிறவைகளை தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு இப்படிப்பட்ட இடங்களை ஆசீர்வாதமான இடங்களாய் மாற்றுவேன். என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிளையாகவும் மாறும். அப்படின்னா என்னன்னா, என்னை தேடுகிற என் மக்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னை தேடுகிற என் ஜனங்களே உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். என்னை தேடுகிற என் ஜனங்களே நான் இழந்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு மறுபடியும் தருவேன், குறைவுகளை நிறைவாய் மாற்றுவேன். இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே படிக்கிறோம். அங்கே யாபேஸ் என்கிற ஒரு மகனை பெத்தெடுக்கும் பொழுதே ஐயோ சனியை முடிச்சுது, இது ஏன் பிறந்ததுன்னு சொல்லி செத்துட்டா ஒரு தாய். அந்த பிள்ளைக்கு துக்கன்னு பேர் வச்சா. படிமா. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அத அண்டர்லைன் பண்ணுங்க. நல்ல மதிப்பு மரியாதை உடையவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று அண்டர்லைன் பண்ணுங்க. சில பேரை
சனியை முடிச்சுது. இது பிறக்கும்போது அம்மாவை காவு வாங்கிச்சு, இது பிறக்கும்போது அப்பாவை காவு வாங்கிச்சு, இப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த பிள்ளைங்க மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாருங்க. இப்படி மற்றவர்களால் நீங்கள் இகையப்பட்டு இருக்கலாம், மற்றவர்களால் நீங்கள் கவனிங்க இலக்காரமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம், கேலிக்குரிய வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கலாம். சனியா இது ஏன் தான் எனக்கு பிறந்ததோ, இதனால் எனக்கு பிரயோஜனமே இல்லை, இதனால் எல்லாமே தொச்சிக்கினே போச்சு, இப்படி சொல்ல 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 அந்த உள்ள எப்படி வேதனைப்படும். இப்படி தான் வேதனைப்பட்டான் அவன். கவனிங்க, தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கம். ஆனால் அந்த துக்கம் என்கிற யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை தேட ஆரம்பித்தான். இஸ்ரவேலின் தேவனை தேட ஆரம்பித்த பொழுது அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்ப கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? சபிக்கப்பட்ட இடமாய் உன் வாழ்க்கை வனாந்திரமாய், உன் வாழ்க்கை ஆகோரின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், உன் வாழ்க்கையில சகலமும் புதிதாய் மாறும். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீ முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்வார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். லூக்கா புஸ்தகம் 18:7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அன்பானவர்களே, ஆக தம்மை தேடுகிறவர்களின் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், குறைவுகளை தம்முடைய மகிமையால் நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எழுந்து அப்படியே நிற்கலாமா ஒரு நிமிஷம்? ரெண்டே காரியம்தான் பார்த்தோம். கர்த்தரை தேடும் பொழுது நாம் ஜீவனோடு இருப்போம். மாத்திரமல்ல, கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம், சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அதை கர்த்தர் அப்படியே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிரைஸ் காட். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. சொல்லலாமா? பாலைவனமாய் இருந்த எங்களை
ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே. தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே, ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே. ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீர் ஐயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீர் ஐயா.